வணக்கம். நீங்க சொல்லி சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்கோம். சரி. நீங்க ரொம்ப நாளாவே அழைச்சீங்க. நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப தாமதமா தான் வந்தோம். அதுக்கு முதல்ல உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதெல்லாம் ஆமா. நம்ம ஊர்ல உள்ள செய்திகள் எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியான ஊடகம் ஒண்ணு இது பண்ண சொன்னீங்க. அத நம்ம வந்து பண்ணியாச்சு. சரி. இப்ப இது இல்லாம வேற என்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கயா? உங்களுடைய நினைவா நாங்க செய்யலாம்னு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுல ம். தகுதி உள்ளவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ம். உண்மையான தமிழறிஞர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ம். தமிழ் தேசியர்களிலேயே ம். கலப்பான திராவிட கலப்பு, இந்திய கலப்புன்னு ம். அவங்களும் தமிழ் தேசியர்கள் சொல்லிட்டு நடமாடுகிறார்கள். ம். முழுமையான தமிழ் தேசியர்களை கொண்ட ம். தமிழ் அறிஞர்களை கொண்டு ம். நாம் ஊடகத்தில் பேச வைக்க வேண்டும், பேட்டி காண வேண்டும். ம். அதற்கு ஒரு ஊடகம் நமக்கு தேவை. இப்போ மாசோ விக்டர் போன்றவர்கள், ம். மணிகரசன் போன்றவர்கள், ம். கணிகன் பாலன் போன்றவர்கள், தென்மொழியிலேயே சில பேர் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி நல்ல தமிழ் தேசிய இதழ்கள்ல எழுதுற தமிழ் எல்லாரையும் தேசிய இதழ்களில் எழுதுகிறவங்களா இருக்காங்க. ஆ. அவர்களை எல்லாம் பேட்டி கண்டு ம். தமிழ் மொழியினுடைய உயர்வுக்கும், தமிழர்களுடைய மேன்மைக்கும், தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கும் பாடுபடுகின்ற அளவுக்கு அந்த ஊடகம் பயன்பட வேண்டும். கட்சி சார்பற்ற கட்சி சார்பற்ற முறையிலே தமிழ் தேசியர்களை இணைக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்களே இணைக்கணும்னு சொல்றீங்க. தமிழ் தேசியர்களை ஒருங்கிணைத்து நாம் தமிழ் தேசியம் தழைத்தோங்க பாடுபட வேண்டும். ஆமா, நிறைய பேர் இப்ப எப்படின்னாங்க, சென்னையில உள்ளவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முழுசா போய் சேருது. நிறைய பேர் குட்டி குட்டி ஊர்ல இருப்பாங்க, அறந்தாங்கில இருப்பாங்க, திருச்செந்தூர்ல இருப்பாங்க, தேனியில இருப்பாங்க. இது போல பல பேரையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களும் முக்கியமான கொண்டு வரப்படணும்னு நினைக்கிறீங்க. பத்திரிகை சார்ந்து என்னங்க? ஏன்னா இப்ப மாத இதெல்லாம் நிறைய பேர் மாத இதழ் தொடங்கலாம். அதுக்கு நல்ல தமிழ் பேரா வைக்கணும். இல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரே பேரா வச்சிடலாம். அது என்ன மாதிரி பேர்? அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அல்ல, தமிழ் ஒற்று இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தமிழ் அருவி என்ற பெயர் வைக்கலாம். தமிழ் அருவின்னு. தமிழ் அருவி சிறப்பான பெயர். சரிங்க. வைக்கலாம். சரி. அதுல வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழறிஞர்களையும், தமிழ் தேசிய தமிழறிஞர்கள் அவர்களை பேச வைத்து தமிழ்நாட்டினுடைய மேன்மைக்கு பாடுபட வேண்டும். சரிங்க. நீங்க சொல்லி இருக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு பணி. தமிழனை மேல பாரத போட்டு அந்த கடினமான பணியை நீங்க சொன்னதுனால நாங்க நிச்சயமா செய்யறோம். ரெண்டுக்கும் ஒரே பேர் வச்சிருவோங்க. முடிந்த வரையில் தமிழில் பேசுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வட சொற்களோ ஆங்கில சொற்களோ கலக்காமல் தமிழில் பேச பயிற்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒரு அமைப்பில் நாம் எந்த அமைப்பாக தமிழ் அமைப்புகளை உருவாக்கும் பொழுது அது வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் விவரம் தெரிந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு வகுப்பு நடத்த வேண்டும். அப்படி வகுப்பு நடத்தினால்தான் விவரம் தெரிந்த இளைஞர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் திமுக, அதிமுக போன்ற ஆட்டு மந்தை கூட்டத்தான் இருக்கும். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே அதை நம்புவார்கள். பொய்யான வார்த்தைகளை எல்லாம் மேடையில் பேசி இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். இனிமேல் அதை நாம் தமிழ் தேசியர்கள் ஒருங்கிணைந்து அதை இவர்களிடமிருந்து மீட்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். நன்றிங்க. நீங்க சொன்ன பேரை வந்து ஒரு பதிவு மாதிரி நான் தயார் செய்து எடுத்துட்டு வந்துடுறேன். அதை இன்னைக்கே நீங்க வெளியிடுங்க. இன்னொரு நாள் வந்து உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க அதை தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். சரி, அந்த பெயரை தயார் செய்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இது உங்களுடைய கையாலே வெளியிடுங்கய்யா. சரி. தமிழ் அருவி என்பது அழகான பெயர். இந்த ஊடகம் மிகச் சிறப்பாக தமிழர்களுக்கு பாடுபட வேண்டும், பயன்பெற வேண்டும். இந்த மகிழ்ச்சி. இன்றுள்ள தமிழ்நாடு இருள் மண்டி கிடக்கிறது. தமிழ்நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் சீர்குலைந்து மிகப்பெரிய சீரழிவுக்கு ஆளாகி இருக்கிறது.
இதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் நம்மிடம் ஊடகங்களும் வேண்டும், இதழ்களும், மாத இதழ்கள், கிழமை இதழ்கள் போன்ற இதழ்களால் நடத்தப்பட வேண்டும். நண்பர் துரை சரவணன் அவர்கள் சிறந்த தமிழ் பற்றாளர். தமிழ்நாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்ற முழுமையான ஆர்வத்தோடு செயல்படுகிறவர். நண்பர் சரவணன் அதில் ஆர்வமாக உள்ளார். அவரிடம் நான் சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். அவர் அதை செயல்படுத்த முனைந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர் அதை சிறப்பாக செய்வதற்கு நான் அவரை வாழ்த்துகிறேன். ஒரு மாத இதழ் தொடங்குவதற்கு அவருக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கிறேன். அதை அவர் செயல்படுத்துவார் என்று நம்புகிறேன். தமிழ் தேசியர்களை ஒருங்கிணைத்து அந்த மாத இதழில் கட்டுரைகள் எழுதச் சொல்வதற்கும் தமிழ் தேசியத்தை பரப்புவதற்கும் அந்த இதழ் பயன்படும் என்று நம்பி அதை தொடங்க வேண்டும். தமிழ் ரிவி என்ற பெயரிலேயே இணையமும் நடத்தலாம். அதிலும் பயன் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள் ஒருங்கிணைய வேண்டும், வேறுபாடுகளை களைய வேண்டும். தமிழ் மொழியின் நிலை இன்றைக்கு தாழ்ந்து போய் கிடைக்கிறது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கூட தமிழ் கட்டாயமாக இருந்தது. காங்கிரஸ்காரர் காலத்தில் கூட தமிழ் கட்டாயம் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் இருமொழி கொள்கை என்ற சட்டத்தை கொண்டு வந்த அண்ணாதுரை அதை தமிழ் மொழி என்று குறிப்பிடாமல் தாய்மொழி என்று குறிப்பிட்டு ஆங்கிலத்தை கட்டாய பாடமாகவும் தமிழை விருப்ப பாடமாகவும் ஆக்கி தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை, அது படிக்காமலே பட்டம் பெறலாம் என்ற இழிவான சூழலுக்கு வித்திட்டது திமுக. அதன் தலைவர் அண்ணாதுரை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தழைத்தோங்குவதற்கு இந்த நம்முடைய தமிழ் அறிவியும் இந்த ஊடகமும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன்.